இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மாங்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் வெங்காயம் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்த அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இது கூட ஆட் பண்ணணும். பருப்புக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 75 கிராம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன் 4லேருந்து 5 விசில் வரைக்கும். இந்த பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நல்லா மசித்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காய தக்காளி கூட ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து ஒரு கொதி விட்டுருங்க. என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும், இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாம்பார்னால் சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி சாம்பார் உங்களுக்கு ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பருப்பு நல்லா கொதி வந்த அப்புறமா நான் இன்றைக்கி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியோட தண்ணியும் இதிலே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 பீஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி.